அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உடல் எடையை குறைக்க உண்ண வேண்டிய உணவுகள். ஓட்ஸ். உடல் எடையை குறைக்க ஓட்ஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓட்ஸ் உலகம் முழுவதும் பிரபலமான காலை உணவாகும். ஓட்ஸ் உடல் எடை இழப்பு உட்பட பல ஆரோக்கிய நன்மைகளுடன் வருகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புவோர் தினமும் ஓட்ஸ் சாப்பிடலாம். ஓட்ஸ் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்துகிறது. ஆப்பிள் சாப்பிடுவதால் எடை குறையும். ஆப்பிள்களில் அதிக அளவு நீர் உள்ளாக்கம், குறைந்த அளவு கலோரி அடர்த்தி மற்றும் மொத்த குறைந்த கலோரிகள் உள்ளன. இந்த பண்புகள் அனைத்தும் எடை இழப்பிற்கு உதவுகிறது. கருஞ்சீரகம் எடை இழப்புக்கு, குறிப்பாக தொப்பை குறைய உதவியாக இருக்கும். லவங்கப்பட்டை உடல் எடை குறைக்க உதவும். இது வளர்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்காக அறியப்படுகிறது. இது ஒரு சிறந்த வளர்சிதை மாற்றம் மற்றும் அதிக எடை இழப்புக்கு சமமாகும். வெந்தய விதைகள் எடையை குறைக்கும். வெந்தயம் செரிமானத்திற்கு உதவுகிறது. அது மட்டுமல்லாது வெந்தய விதைகள் உண்ணும் ஆர்வத்தை குறைக்கும். பசியின் அடக்கும் தன்மை வெந்தயத்திற்கு உள்ளது. உலர்பழங்கள் மூலம் உடல் எடையை கட்டுப்படுத்தலாம். தின்பண்டங்களுக்கு பதிலாக உலர்பழங்களை உண்ணும்போது நமது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குறையும் மற்றும் கார்போஹைட்ரேட் செல்வதை தவிர்க்கின்றது. எலும்பிச்சை பழம் ஒரு சிறந்த எடை இழப்பிற்கு உதவுவதாகும். எலும்பிச்சை பழத்தை சாறு பிழிந்து அதனோடு சிறிது உப்பு, தேன் கலந்து சாப்பிடும்போது உடல் எடை குறைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். சப்ஜா விதைகளை இரவு தூங்குவதற்கு முன்பு நன்கு ஊற வைத்துவிட்டு காலையில் அந்த சப்ஜா விதைகளை உண்ணும்போது ஒரு நிறைவான உணவை உண்டதை போன்று திருப்தியை அளிக்கும். இதன் மூலம் உடல் எடை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கும். பாதாம் மிகவும் முக்கியமான கொழுப்புகள் அற்றதாகும். இது உடல் இழப்பிற்கு எடை இழப்பிற்கு மிகவும் உதவுகிறது. முருங்கைக்கீரை. தினமும் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை கட்டுப்படுத்தலாம். முருங்கைக்கீரையின் பொரியல் மற்றும் சூப் செய்து சாப்பிடலாம். கொழுப்பு நீக்கப்பட்ட இறைச்சியை உண்ணலாம். முழு தானியங்கள் சாப்பிடலாம். மோர் குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட பானமாக இருப்பதால் இது பசியை குறைக்கும். ராகி கொழுப்பை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த ராகியை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படியான கொழுப்புகள் இல்லாத உணவாக இருப்பதால் விடை இழப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். முட்டை ஒரு திருப்திகரமான உணவாகும். முட்டையை சாப்பிடும்போது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதன் மூலம் உடல் எடையை குறைப்பதற்கு இது உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது காலையில் நடைபயிற்சி மேற்கொள்வதல் மற்றும் உடற்பயிற்சிகள் செய்வது, யோகாசனம் செய்வது மூலமாகவும் உடல் எடையை குறைக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.